காய்ஸ் இந்த மாதிரி ஒரு பொங்கல் நான் வைப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் டெக்கரேட் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் நான் தனியாளாக கொஞ்சம் 2-3 பேர் தான் பண்ணிகிட்ருந்தேன் சின்ன பசங்களோட. கஷ்டப்பட்டு பண்ணேன். ஆனால் என்னால் மாடியில் பொங்கலே வைக்க முடியல. நிறையா காற்றடிச்சு என்னால் ஒழுங்காகவே வைக்க முடியல. நான் இதுக்கு பேர்லாம் வச்சுருந்தேன், மினி பொங்கல்னு சொல்லி தமிழில் எல்லாம் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் இது வருத்தமான பொங்கலாக மாறணும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அப்பயும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், ஏதோ பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லை. கடைசியில் உள்ளே தான் எடுத்துகிட்டு போய் வச்சேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப காற்று அதிகமாக அடிக்குது. பொங்கல் வைக்கலான்னு நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எல்லாமே சொதப்பிடுச்சு. இந்த வருஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாமே சொதப்பலாகவே போயிட்டுருக்கு. உள்ளார போய் தான் பொங்கல் வைக்கலான்னு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சொன்ன மாதிரியே உள்ளே எடுத்துகிட்டு நான் வச்சிட்டேன். பாலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நான் அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் பால் நல்லாவே பொங்குனுச்சு. இதில் என்ன காமெடின்னா, நான் இதுக்கு முன்னாடியே நல்லாவே பொங்குற மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்து நான் எடுக்கவே இல்லை. அப்போ நாங்கள் நல்லா கத்தி பொங்கல்லாம் சொன்னோம். கடைசியில் நான் அந்த வீடியோவை நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் அந்த வீடியோவை எடுக்கவே இல்லைன்னு. இப்படி தான் ரொம்பவே சேடாக போணுச்சு இந்த பொங்கல். இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்பவே எதுவுமே சரியாக நடக்காத மாரி ஒரு ஃபீல் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா நடக்கும்னு நம்புகிறேன். எப்படியோ ஒரு வழியாக இந்த பொங்கலை நான் வச்சு முடிச்சிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலேருந்து நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் போன வருஷம் தீய விட்டுட்டேன் பொங்கலை. இந்த வாட்டி நான் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டேன். அதுதான் எல்லாருமே சொன்னாங்க கொஞ்சம் வேகலைன்னு. மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நைட்டே பானைக்கு பட்டைலாம் போட்டு வச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் களைஞ்சி போயிடுச்சு. அதனால் பானை பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் சாமிக்கு அதை வச்சு நான் படைக்க ஆரம்பித்தேன். அது எப்படியோ பொங்கல் வச்சாச்சு. இந்தமாரி சொதப்பல் பொங்கல் நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.